தஞ்சை கல்லணையில் இருந்து காவிரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சையத் மௌலானா. சையத், வணக்கம். தற்பொழுது கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனால் சுமார் எத்தனை ஏக்கர் நிலங்கள் பயன்பெற இருக்கின்றன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்காக பாசனத்திற்காக காவிரி நீர் திறக்கப்பட்ட நிலையில் சம்பா தாளடியில் பல லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சாகுபடி செய்தனர். இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை, டிப்பா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து கண்ணையிலிருந்து மிக குறைவாகவே காவிரி நீர் திறக்கப்பட்டது. தற்போது மழை இல்லாத காரணத்தினால் டெல்டா பாசனத்திற்கு தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து 1717 கன அடி காவிரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு பிறகு காவிரி நீரானது தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் வினாடிக்கு 903 கன அடியும், வெண்ணாற்றில் 405 கன அடியும், அதே போல கல்லணை கால்வாயில் வினாடிக்கு 300 கன அடியும், கொள்ளிடத்தில் 110 கன அடியும் காவிரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த காவிரி நீரானது ஆறுகளில் திறக்கப்படுகிறது. மேலும் டெல்டா மாவட்டங்களில் தற்போது காவிரி நீர் தேவைப்படுவதால் மேட்டூர் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. தொடர்ச்சியாக தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பல லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அந்த பயிர்கள் எல்லாம் அனைத்துமே தற்போது பருவம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் தண்ணீர் தேவை என்பது அதிகமாக தேவைப்படுகிறது. நன்றி சையத் மௌலானா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.